Can I go Big Boss? Please, முடிச்சிட்டேன் Big Boss. அப்ப என்கிட்ட பேசுறதை விட வெளியே போறது முக்கியம், அப்படிதானே? ஃபேமிலி வந்திருக்காங்க Big Boss. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, மன்னிச்சிட்டேன், போங்க. Thank you Big Boss. Thank you. Love you. Thank you. மாமா அம்மா Oh baby. நலந்தானா பா. டாலாயிட்டு நீ. இன்னும் டாலாயிட்டு. தூங்காமணி விளக்கே தூங்காம உன்னோட வருகைக்காக காத்திருக்கோம் நாங்க. உன்னை நினைச்சு முடியலே நிம்மதியா தூங்க. மலருதே. என்ன போட்டா கேப்டன்சி வந்து நீ நல்லா ஆரம்பிச்சாமே பாருக்கு வந்துட்டு நீ எனக்கு வந்து சாப்பாடே இறங்க மாட்டேங்கிறானு 2 பிளேட் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் சொன்னாங்க. அப்படியே 2 சாப்பிட்டாங்க அப்புறமா சாப்பாடு இறங்காது அப்படின்ட்டு இப்படியே தின்னு அரபாடி லாரி மாதிரி திரியா நீ. யாராவது ரேண்டமா ஒரு 6-7 தோழின்னு சொன்னா எதுக்கு உனக்கு அது பர்ஃபெக்டானு சொல்லிட்டு போட்டுன்னு விட. நீ மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு லெஃப்ட்ல நான் டீல் பண்ணிக்கிறேன்னு விட்டு இந்த விஷயத்துல உனக்கு வந்து அது ஹர்ட் ஆகுது. நீ வந்து ஸ்ட்ராங்கா பதிவு செய்யணும் அமித். ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேக்குற மாதிரி அடிச்சு சொல்லு. It shows that you are a good person. ஆனா உன் டைம் இங்க வந்துட்டு it is to entertain everybody. ஒருத்தங்க அழுதுட்டே இருக்கிறது எப்படி பாக்குறது பிடிக்காதோ, அழுதுட்டே இருக்கிறவங்க பக்கத்துல சும்மா ஒருத்தர் உட்காந்துட்டே இருக்கிறதும் பாக்குறது பிடிக்காதானே. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். எந்த விஷயம் உனக்கு சென்சிட்டிவ்னு தெரியுதோ அங்கதான் அடிப்பாங்க. அது நீ புரிஞ்சு விளையாடணும். அவங்க அடிக்கிறாங்க அப்படி. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? அந்த வீக் நீ சாண்டரோட உட்காந்து நீ திவ்யா பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுன, பாரு கூட உட்காந்து கனி பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுன. நீ எவன் ஜாடியா பேசுன உனக்கு என்ன? எல்லாம் டப்பு நடிக்கிறீங்க. இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். இன்னும் நீங்க 6 வயசு அவளுக்கு பேபி. ஒன்னும் அவள் நினைச்சுக்க போறது இல்ல. தயவு செஞ்சு I am there. எனக்கு தெரியாதா அவளுக்கு என்ன காமிக்கணும் காமிக்க வேண்டான்ட்டு. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. எனக்கே தோணுது இப்போ அவகிட்ட அவ்வளவு பேசக்கூடாது. தயவு செஞ்சு பேசுறேன். 2 பேரும் பேச. ஆர்வம் கம்ப்ளீட். சாண்ட்ரா, இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராவும் பாத்துக்குவாங்க. ஆனா ஒன்ன நார் அடிச்சிருவாங்க. கம்ருதனுக்கும் பாருவுக்கும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவங்களே டிஃபைன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நீ எதுக்கு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு பேசிட்டு இருக்க? ஒரு ஷோக்கு அனுப்பிச்சோன்னா எவனாவது பக்கத்துல உட்காந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா நமக்கு அவங்க மேல கோவம் வருமா வராதா? நம்ம ஏன் அதெல்லாம் பேசணும்? சும்மா ஜோக். நீ ஜோக்கு சொன்னியோ சும்மா சொன்னியோ? ஜோக் இல்லையா? நீ வீக்கெண்ட் எபிசோட்லாம் தயவு செஞ்சு நல்லா கேளு. Have an extra cup of coffee and sit for the weekend episode. விஜய் சேதுபதி சார் வந்து நிறைய ஹிண்ட்ஸ் கொடுப்பாரு. Read between the lines, you will get your ideas from there. உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்ட வச்சே 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. வீக்கெண்ட் எபிசோட்ல உன் கேப்டன்சியை பத்தி அவர் ஏன் அவ்வளவு விமர்சனம் வச்சாரு அப்படின்னா, ஆர்வன் கம்ருதன் மேல எல்லாரும் கோவப்படணும். because they are not wearing the mic. ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. முதல் நாள் நான் இங்க வந்திருக்கேன். இந்த மைக் இப்படி நழுவுதுங்கிறது எனக்கே தெரியுது. அவங்களுக்கு தெரியாமையா இருக்கு? இல்ல, அவங்க வேணும்ட்டு மறைச்சு பேசுறாங்க பண்றாங்க. அப்ப அது அவங்க மேல தானே தப்பு. அப்ப நீ எதுக்கு அவங்க கிட்ட போய் அவங்க கோவம் தனியறதுக்காக நீங்க வேலை செய்யுங்க? எதுக்கு அதெல்லாம்? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இப்ப அரோரா என்ன பண்ணா தெரியுமா? நீங்க வைல்ட் கார்ட்ஸ் என்ட்ரிக்கு முன்னாடி she was very comfortable. ஆனா நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமா ஸ்லோவா அந்த பொண்ணு என்ன பண்ணா, எல்லார்கிட்டயும் பேசி எல்லா பாயிண்ட்ஸும் சேகரிச்சு அவளுக்கு வந்து அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணனும் அட்ரஸ் பண்றா. இல்லனா வந்து அது வீக்கெண்ட்ல கொண்டு வந்து ட்ரூத் பாம் போட்டு விட்டுறா. ஆனா எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். பாரு, love is their business. Whether that is love or it is some infatuation here or it is whatever else situation, என்ன ஆனாலும் இருந்துட்டு போட்டோம். அது போத்துறியாடா போத்துறியாவா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஆளு நினைச்சுக்கிட்டே ராஸ்கல். You do not go in. I'm telling you very clearly. அது அவங்களோட கேம் அஃபெக்ட் பண்றதை தாண்டி உங்க கேமையும் அஃபெக்ட். நீ வந்து எல்லாருமே சொல்றாங்க I want to see Amit in ticket finale பாக்க. Is it? உள்ள வந்தப்போ நியூட்ரலா இருந்த, இப்போ உனக்குன்ட்டு ஒரு கேங் இருக்கு. உனக்கு அது கண்ணுக்கு தெரியல. தெரியாம இல்ல எனக்கு வந்து வேற யாரும் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நீ ஃபீல் பண்ற. நீ இப்படியே இவ கூடயே உட்கார்ந்து இருந்தா எவன் பேசுவான்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நான் போய் உட்கார்ந்தா கூட அவங்க மதிக்கிறது இல்ல. இருந்துட்டு போட்டும். யூ ஃபிகர் a way to break barriers. நீ பாடு. நீ இல்லனா தனியா கூட உட்கார்ந்து மெடிடேட் பண்ணு. ஏன்டா மெடிடேட் பண்ண மாட்டேங்கற? நீ மெடிடேட் பண்ணா நான் சொல்ற எல்லா விஷயமும் உனக்கே தோண ஆரம்பிக்கும். நான் சர்ட்ட கலட்டி நீ பார்த்தது இல்லையே. பஸ் தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடாதீங்க. என்ன முடிவுன்னு நாளைக்கு காலையிலே பா. Stay away
ஃப்ரம் எனிபடி, டோன்ட் கெட் டூ க்ளோஸ் டு எனிபடி. உன்னை பத்தி ஒரு வாரத்தை தப்பா பேசாத ஒரே ஆள் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கானா வினோத் மட்டும்தான். யாரு கூட என் பின்னாடி பேசுறேன். She has tried to ஆதிரை அண்ட் வியானா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற போதே அந்த அமித் கூட மற்றவங்களோட குட் புக்ஸ்க்காக இந்த மாதிரி ஏதோ பண்றான்ல அப்படின்னு அவ சொல்லி, சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? ப்ளீஸ் பி அவேர் தட் கேர்ள் வில் த்ரோ யூ அண்டர் தி பஸ் எனி டைம் ஷீ நீட்ஸ். அவளோட லாயல்ட்டி வந்துட்டு கேமுக்கு மட்டும்தான். கேவலம் ஒரு பொண்ணுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் 3க்காக உயிரை விட்டுறாடே. அவ அடுத்த கடை போறதுக்கு அவ என்ன ஆனாலும் பண்ணுவா. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வந்து தனியா இருக்கிறப்போ உனக்கு அந்த கிளாரிட்டி வருது. இவங்களோடலாம் சேர்ந்து சாண்ட்ரா யூ நோ வாட் ஷீ இஸ் டூயிங். உங்க கூட வந்து நீ ஃபேமிலி அப்படிங்கறதுனால அவங்க ஃபேமிலியை பத்தி பேசி உன்னோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையானது உனக்குள்ள புகுத்துறாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பத்தி தப்பா பேசினா பாருவோட கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண முடியும்னு சொல்லி அரோரா பத்தி தப்பா பேசி கனிக்கு வந்து 24 hours இது போக கூடாது, பேரண்ட் வச்சுக்கிறது whatever, அது கெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு பாருவை ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. She does that. Yes, Sandra. Yes, be very careful. இது சாண்ட்ரா மட்டும் பண்ணல, eventually எல்லாருமே அதை பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம நல்லவ மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தா. நீ நினைச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப சேடா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. She bounced back like that. And அவங்க வந்து பல பிக் பாஸ் மலையாளத்துல தமிழ்ல எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க. சேச்சியோட கேம் சும்மா இல்ல சொல்லிட்டேன். ஆரம்பத்துல இருந்து என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்கு. கேஸ் போடுங்க, விசாரணை கமிஷன் வைங்க, நிரூபணமான தூக்குல போடுங்க. இதுவே ஒருத்தங்க மேனிபுலேட் பண்ண முடியும்னா நீ சேச்சியை பத்தி யோசிச்சுக்கோ. நான் ஏன் இவ்வளவு ஃப்ராங்கா சொல்றேன்னா எனக்கு வந்து even if I face backlash outside I really don't care. நாக்கு பூரா மச்சம். நான் சொன்னா பலி. நீ ஒரு ரொம்ப உன்னை வந்து ஃபைனல்ஸ்ல பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சோ அந்த 2 weeks வரைக்கும் கேப்டன்சி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கேப்டன்சி வரைக்கும் நீ சாம நியூட்ரலா இல்ல, கேப்டன்சி பாதி வரைக்கும் கூட நீ நியூட்ரலா இருந்த. ஆளையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிடுறியே, ஏன்டா? அதுக்கு போய் அவங்களுக்கு வாதாடுன தேவையில்லாத ஆணி. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. யூ ஹேவ் ஒரு நாளே ஒரு படம் எடுத்து ஒரு லாயர் ஆகிடுறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல யாருக்காகவும் வாதாடாத ப்ளீஸ். தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, ஆடு ஆடு பின்னாடி பெருசா ஆட போறேன். இதெல்லாம் பண்ணாதான் நீ நினைக்கிறல வெளில நம்ம பேர் கேட்டு போயிடணும். இந்த மாதிரி தப்பானவங்களுக்காக நீ கொடி பிடிச்சாதான் கேட்டு போ. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. நீ எதுக்கு பார்வதிக்கு போய் பாடணும்? அவளே எத்தனை வாட்டி அவளுக்கு நறுமுகை தெரியாதா? நீ தான் பாடி அவள் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுமா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அவங்கள மாதிரி மைண்ட் கேம்ஸ் எல்லாம் பண்ண வராது உனக்கு. You are not capable of that, but you have to defend yourself and you have to observe everybody. உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. உன் கெபாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையடா. நீ ஒன்ன காப்பாத்திக்கோ. நீ வேற யாரையும் காப்பாத்துறதுக்காக இங்க வரல. நீ கர்ண பரம்பரை கிடையாது. நீ அர்ஜுனனா இருக்க வேண்டிய ஆளு. யோர் மெயின் கேரக்டர் எனர்ஜி. நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா. இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியாடா. அதுக்கு வந்து கிங் மேக்கரா ஆக பாக்குறேன். You be the king. பண்ணட்டும். அதுக்கு நீ போய் வந்து பாம்போட பேசுறியா? வேற யார் இருக்காங்க? இதுல வந்து உனக்கு கிளி இருக்கும், மைனா இருக்கும், எல்லாமே இருக்கும். எதுவுமே உன் கையில வந்து உட்கார்ந்தலாம்னு சொல்லிட்டு நீ அந்த வேற சிங்கத்தோட குகத்துக்குள்ள போயிடுவா. என்னடா அசிங்கத்துக்கு மேல அசிங்கமா இருக்கு? என்ன அசிங்கம்? வீட்டு கக்குஸ் கழுவுற விளக்க மாத்தல அடிச்சா தப்பு இல்ல, பொது கக்குஸ் கழுவுற விளக்க மாத்தல அடிச்சா தான் தப்பு. ஒரு சிஸ்டர் ஃபீலிங் நீ வந்து அந்த பாருமா அப்படின்னு அம்மா அவ்வளவுதான் சீன் இல்லம்மா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அவ கேம் விளையாட்டு. She is more than capable of handling her emotions. She is more than capable of doing what she has to do. தெரியாமலாம் ஒண்ணும் பண்ணல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒன்னு அழுது நீ பார்த்ததே இல்லங்கிறதுனால நீ வந்து அது உடனே வந்து யூ ஆர் ஃபாலோயிங் இன்டு தட் ட்ராப். ஐயோ இவங்க இப்படி நொடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு. அவ்வளோலாம் இல்ல. அவங்க நொடிஞ்சு போனா அவங்க எழுந்துவாங்க. போய் டிஷ்யூ பாக்ஸ் கொடுத்துட்டு போயிடுவான் சபரிலாம். கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுட்டு ராசாவே வருத்தமா கூ கூ